பிளவுஸுக்கு கை ஈஸியா கட் பண்ண உங்களுக்கு இப்ப நான் சொல்லி தரேங்க பாருங்க. பிளவுஸ் கைக்கான துணி இதுதான். அதான் டபுளா மடக்கியாச்சு. அதை கூட ஒரு மடக்குங்க. இப்படி 4 அட்டு பாருங்க. இதை 4 இருக்கு. 4 இப்படி ஃபோல்டு பண்ணி அப்படி வச்சிருங்க. கரெக்டா இப்படி மடிச்சு வச்சிருங்க. இது லைனிங் பிளவுஸ், அதனால இதுல கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சோட குறைவாதான் மார்க் பண்ணணும். நம்ம தைக்கிற அளவு 1/4 இன்ச்சு தைச்சா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு நீங்க மடிச்சு தைக்கிற மாதிரி தான் 1/2 இன்ச்சு. அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் அளவு பிளவுஸ் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துல பாருங்க அடிபாகத்தை எடுத்துக்கிடுங்க கையில. அதே நேரத்து உயரத்தையும் எடுத்துடுங்க. அதை அப்படியே இங்க பாருங்க கையில அடியில உள்ளதை இந்த லைனுக்கு மேலதான் வைக்கணும். லைனுக்கு மேல அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு ஜாயிண்ட் தெரியுதா? ஜாயிண்ட்டுக்கும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. இது ஜாயிண்ட் நம்ம இதுல மார்க் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணணும். இதுல நம்ம கட் பண்ணாதான் தைக்கும் போது இது கரெக்டா வரும். இப்போ இங்க லைன் போட்ட இடத்துல வைக்கணும். இங்க மேல மார்க் பண்ணியாச்சு. இப்ப லைன் மார்க் பண்ணியாச்சு. இந்த பக்கம் அழகா வச்சுட்டு கீழே அந்த அடிக்கை இருக்கு பாருங்க, அதுல ஒரு மார்க் பண்ணுங்க. அதை ஒட்டி தான் மார்க் பண்ணணும். கரெக்டான அளவு தான் இது. அதை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க. அது தள்ளி நம்ம தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு 1.5 நம்ம தேவைக்கு இது அளக்கணும்னு கூட தேவையில்லை. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா விடக்கூடியதுதான். நம்ம நிறைய விட்டோம்னா எக்ஸ்ட்ரா நிறைய பிரிக்க வேண்டிய இடம் விட்டுருப்போம். கொஞ்சம் குறைச்சிருந்தோம்னா கொஞ்சம் குறைச்சிருக்கோம், அவ்வளவுதான். இதுக்கு ஸ்கேல் வச்சுலாம் அளக்கணும்னு தேவை கிடையாது. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த தையல் ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியும். அந்த ஜாயிண்ட்டுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. அந்த மார்க் வந்து இப்படி பண்ணணும். இன்னொன்னு வந்து துணி ஒட்டி இந்த இப்படி கீழே இதை ஒட்டி ஒன்று மார்க் பண்ணுங்க. இந்த ஜாயிண்ட் அப்படியே வர்றதுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேல ஒரு மார்க் பண்ணுங்க. இங்க நம்ம எவ்வளவு விட்டோமோ இப்ப இந்த 2 இன்ச்சுனா இங்கே 2 இன்ச்சு, இங்க 1.5 இன்ச்சு, அங்க 1.5 இன்ச்சு, அப்படியே ஒரு லைன் மாதிரி இப்படி கோடு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பிளவுஸை எடுத்துடலாம். அவ்வளவுதான். ஈஸி தான், ரொம்ப ஈஸியா இருக்கும். புதுசா தையல் பழகுறவங்களுக்கு கூட இது ஈஸியா தான் இருக்கும். இனி என்ன பண்றீங்கன்னா 2 இன்ச்சு அப்படி ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு வச்சிடுங்க. போட்டுட்டு இப்படி 2 இன்ச்சு போயிட்டு அப்புறம் நம்ம ஜாயின் வச்சிருக்கோம் தெரியுமா, இப்படி இப்படி நீங்க போயிட்டா போதும். 2 இன்ச்சு வரைக்கும் தான் நீங்க மேல வரணும். அப்புறம் இந்த நம்ம ஜாயிண்ட் போகணும். அதுக்கப்புறம் அடுத்த கை குடஞ்சி வெட்டணும். அதுக்கு பாருங்க இதுல ஒரு 1 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க. இந்த பக்கமும் நீங்க 1 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. 2 பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு 2க்கும் சென்டர் 5 இருக்கா, அது டேப் எப்படி மடக்குங்க. இது சென்டர். இந்த 2க்கும் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில வச்சா இது சென்டர் வருதா. சென்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு போல இது கீழே. சென்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு. இங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி இங்க வாங்க, இப்படி இருக்கு. இப்படி இந்த 1/2 இன்ச்சை தொட்டு இந்த 1 இன்ச்சு வச்சுக்கோங்க தெரியுமா, இது இவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இதை இப்ப கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு இன்ச்சு மட்டும் நேரா வந்தா போதும். இதுல 4 பீஸ் இருக்கும். அதை நிமித்திட்டு நம்ம என்ன வரைஞ்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை இங்க பாருங்க. நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இதை மடக்கி இங்க பாருங்க. இது சென்டர் தெரியறதுக்காக இதையும் ஒரு கட் பண்ணி விட்டுறணும். இவ்வளவுதான். நம்ம கை கட் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டம் எல்லாம் கிடையாது. பார்த்தீங்களா, ஈஸியா தான் இருக்கும்.